மழை மேகமடி நீ எனக்கு 111 எழுத்தாளர்கள் ஒன்றிணைந்து உலக சாதனைக்காக எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. வணக்கம். எழுத்தாளர் ஆர். பிருந்தா. முத்தழகி பவனம் அன்று விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆம், இருக்காதா பின்னே. அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு சித்தார்த் முதலாக இவரது தலைமுறையில் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படித்து பட்டம் பெற்று சொந்த ஊர் திரும்புகிறான். அவனை வரவேற்பதற்காக சொந்தங்களும் ஊர்க்காரர்களும் வந்திருந்தார்கள். மதிய விருந்துக்கான ஏற்பாடுகளும் குழந்தைகளின் சிரிப்பும் விருந்தினர்களின் அரட்டை சத்தமும் வீடு முழுதும் நிரம்பியிருந்தது. அவர்கள் குடும்ப நண்பர் என்ற முறையில் ஆறுமுகம், தாமரை செல்வி குடும்பமும் வந்திருந்தார்கள். அவருடன் அவர்கள் பெண் தூரிகாவும் வந்திருந்தாள். வீடே குதூகலமாக இருந்தது. ஆனால் தூரிகாவோ அவன் வந்தவுடன் என்ன நடக்கும் என்ற கலக்கத்துடன் இருந்தாள். அவள் கண்களில் ஒருவித கலக்கம் தெரிந்தது. அதனால் யாரிடமும் சேர்ந்து உட்கார்ந்து பேசாமல் தனித்து இருந்தாள். ஏன் தூரியா இப்படி இங்கே வந்து தனியாக உட்கார்ந்துருக்க? வா, சித்தார்த் வந்துட்டான், வந்து பேசு. இல்லை இல்லை, நான் இங்கேயே இருக்கேன். ஆமாம், நீ ஏன் இப்படி சோகமாக இருக்க, அமைதியாகவும் இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, பேசாமல் நீ இங்கேருந்து போ. நான் தனியாக இருக்கணும். நீ என்னத்தையோ மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுகிற. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. சொல்லிட்டா எல்லாம் மாறி போயிடுமா. வேண்டாம், பேசாமல் விட்டுடு. தம்பி ஒருவரை ஒட்டி பக்கத்து ஊரில் திருமணமாகி குளித்தனம் செய்து கொண்டிருந்த அவனது அக்கா நவீனாவும் தன் கணவன் விஷ்ணு, குழந்தைகள் பாரதி, நவீனுடன் வந்துவிட்டாள். இவள் குழந்தைகளோடு ரிஷியின் குழந்தைகள் அருணிகா, பிரணவ் ஆகியோரும் விளையாடி கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் முத்தழகி வீட்டின் பூஜை அறையில் தங்கள் வீட்டு கடவுளான முருகனுக்கு நன்றாக அலங்காரம் செய்து அங்குள்ள மற்ற தெய்வங்களின் படங்களுக்கும் பூமாலை போட்டிருந்தாள். நடுவில் பெரிய வெள்ளி குத்துவிளக்கில் விளக்கேற்றி வைத்து பக்கத்தில் ஊதுபத்தியும் ஏற்றி வைத்திருந்தாள். அதோடு சாம்பிராணி புகையின் நறுமணம் கோவிலுக்கு வந்தது போல ஒரு திருப்தியான உணர்வை தந்தது. சித்தார்த் வீட்டுக்குள் வந்தவுடன் பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டான். அவன் கண்கள் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவன் தேடிய நபர் மட்டும் அவன் கண்களில் அகப்படவில்லை. கேட்பவர்களுக்கு அவன் வாய் மட்டும் எந்திரத்தனமாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தது. அவன் குளித்துவிட்டு வந்தவுடன் பந்தி பரிமாறப்பட்டது. எல்லோரும் வந்து சாப்பிட உட்கார்ந்தார்கள். இவனும் குடும்பத்துடன் வந்து சாப்பிட உட்கார்ந்தான். எதேச்சியாக நிமிர்ந்து பார்த்தவன் தான் தேடிக்கொண்டிருந்த தேவதை கண்களில் பட்டவுடன் முகத்திலும் தெரிந்தது ஒரு வினாடி. அவன் முகம் முழுக்க ஒளி பரவியது. அதே நேரம் அவளும் பார்க்கவே இவன் உடம்பில் மின்சார அதிர்ச்சி ஏற்பட்டது போல் இருந்தது. அவன் பார்வை பட்டவுடன் அவளுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது. சற்றென்று உடம்பு நடுங்க தலையை குனிந்து கொண்டாள். எழுந்து கூட போய்விடலாமா என்று நினைத்தாள். பிறகு என்ன நினைத்தாளோ தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உட்கார்ந்து சாப்பிட்டு முடித்தாள். கை கழுவ சென்றபோது அங்கு சித்தார்த்தும் வந்திருந்தான். இருவருக்கும் ஒரு வினாடி பார்த்து கொண்ட பார்வையில் 1000 எண்ணங்களை பரிமாறிக்கொண்டார்கள். தனியே அவளை அழைத்து வந்து, என்ன தூரியா, என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிற? நான் எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்க தவித்து கொண்டிருக்கேன். அது உனக்கு புரியலையா? ஆமாம், புரிஞ்சு நான் என்ன பண்ண முடியும்? அதான் உங்கள் மாமா பொண்ணு சுயதானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. யார் சொன்னா உனக்கு? என்னைக்கே இருந்தாலும் நான் கட்டுற தாலி உன் கழுத்தில் தான் இருக்கும். அதான் உங்கள் வீட்டில் எல்லோரும் தான் பேசிக்கிறாங்களே, நீங்கள் வந்த உடனே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு. அது பொய்யா? யார் வேணால் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். அது நடக்கவே நடக்காது. நம்ம 2 பேருக்கும் தான் நடக்கும். முதல்ல இதை நம்பு. சித்தார்த் என்று கேட்டுக்கொண்டே அண்ணன் ரிஷி வந்தவுடன் அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான். இவள் திரும்பி வந்து தன் அம்மாவுடன் உட்கார்ந்து கொண்டாள். அங்கே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும் முள்மேல் இருப்பதைப் போல் இருந்தது அவளுக்கு. அங்கு இருப்பவர்கள் திரும்ப திரும்ப சித்தார்த் ஸ்வேதா திருமணத்தை பற்றியே பேசவும் இவளுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது. அம்மாவிடம், அம்மா எனக்கு தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் இருந்துட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். இவள் கிளம்பி செல்வதை பார்த்த சித்தார்த் பின்னாடியே ஓடி சென்று, என்ன துரியா, அதுக்குள்ளே கிளம்பிட்ட என்றான். ஆமாம், இங்கே இருக்க எனக்கு பிடிக்கல. என்னது, எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலையா? அப்புறம் எப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ கடவுளே, இங்கே இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு பிடிக்கலைன்னு சொன்னேன், போதுமா என்று பொறிந்து தள்ளினாள். என்ன பேச்சு உனக்கு பிடிக்கல? என்னை எதுவும் கேட்காதீங்க, என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். இவளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. எத்தனை ஆசையாக இந்தியா வந்தோம். இங்கு வந்த முதல் நாளே இவள் இப்படி கோபமாக பேசிட்டு போகிறாளே, என்ன செய்யலாம்? ஒரே தெரு, குடும்ப நண்பர்கள் வேறு. அந்த முறையில் இரு குடும்பமும் ஒன்றாக பேசி பழகுவார்கள். விடுமுறைக்கு எங்காவது வெளியூர் சென்றால் கூட 2 குடும்பமும் சேர்ந்துதான் செல்வார்கள். இவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தபோது ஒன்றும் தெரியவில்லை. வளர வளர
இவர்கள் மனதில் ஆசை வளர ஆரம்பித்தது. பள்ளிக்கூட படிப்பில் கூட இவளுக்கு உதவி செய்வான் சித்தார்த். அவளும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் இவனிடம் வந்துதான் கேட்பாள். அது நாளடைவில் காதலாக மறந்துவிட்டது. இனிமேல் ஒருவர் இல்லாமல் மற்றவர் இல்லை என்ற அளவுக்கு வந்துவிட்டது. இவள் வீட்டுக்கு வந்து தனது அறைக்குள் வந்தவள் முகத்தை தரணியில் குறைத்து விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள். அதே நேரம் சித்தார்த் வீட்டில் இருந்த தமிழ்ச்செல்வி பெண் தனியாக கிளம்பி சென்று விட்டாளே என்று தன் கணவரிடம் சொல்லிவிட்டு அவளும் கிளம்பிவிட்டாள். பொன்னரசி கேட்டதற்கு கூட இல்லையக்கா, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்களாம், போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டாள். வீட்டுக்கு வந்து தூரிகா என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தாள். பதில் வராமல் போகவே நேரே அவளது அறைக்குள் சென்றாள். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்தவுடன் மனது தாங்காமல் அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டு ஏண்டா என்னடா ஆச்சு என்று கேட்டாள். அவள் பதில் சொல்லாமல் இருந்தவுடன் இங்கே பாரு தூரியா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட மறைக்காமல் சொல்லுடா, என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் என்று சொன்னவுடன் சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா, நானும் சித்தார்த்தம் 7-8 வருடங்களுக்கு மேலே காதலிக்கிறோம். அவனும் அவங்க வீட்டில் சொல்லலை, நானும் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ அவனுக்கு அவன் மாமா பொண்ணு ஸ்வேதாவைத்தான் கல்யாணம் செஞ்சு வைக்க போகிறாங்கன்னு இப்போ அவங்க வீட்டில் வந்திருக்கிற உறவுக்காரங்கள்லாம் பேசினது என் காதில் விழுந்தது. அதான் வேதனை தாங்காமல் எழுந்து வந்துட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னாள். இதை கேட்டவுடன் மனம் பொறுக்காத தமிழ்ச்செல்வி முதலில் அதிர்ச்சி அடைந்தாள். என்ன காரியம் செஞ்சிருக்க தூரியா? நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பார்த்தியா? அவர்கள் இந்த ஊரில் பெரிய பணக்காரர்கள். பணம் நிறைய இருந்தாலும் பெரியவர் மதனசேகரன் தான தர்மங்கள் செய்வதில் நிறைய அக்கறை காட்டினார். அதனால் ஊரில் அவர்கள் குடும்பத்திற்கென்று ஒரு தனி பெயரும் புகழும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பணக்காரர் வீட்டு சம்பந்தம் வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாமா? சொல்லு தூரியா. அம்மா, காதலெல்லாம் பணம் அந்தஸ்து பார்த்து வராது. இது 2 பேரோட மனசு பார்த்து வருது. எனக்கும் தெரியுமா, பேச நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அம்மா, நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை என்ற நிலையில் இருக்கோம். ப்ளீஸ் புரிஞ்சுங்கம்மா என்று மகள் அழுது புலம்புவதை பார்க்க முடியவில்லை அம்மாவுக்கு. இங்கே பாரு தூரியா, நான் இப்போ ஒரு உண்மையை சொல்கிறேன். நானும் உன் வயசில் எங்கள் ஊரில் ஒரு மிராஸ்தார் வீட்டு பையனை காதலித்தேன். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். அப்போதெல்லாம் காதல் என்ற வார்த்தையை கேட்டாலே ஏதோ பாவம் செஞ்ச மாதிரி பார்ப்பார்கள். அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு பயந்து யார்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். முதல்ல பழைய காதலை மறக்கவும் முடியாமல் இங்கே உங்கள் அப்பாவோட மனசோன்றி வாழவும் முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் பிறந்தவுடன் தான் அமைதி வந்தது. ப்ளீஸ்மா, எப்படியாவது என்னை சித்தார்த்தம் சேர்த்து வச்சுடுங்கம்மா. சரி, பார்க்கிறேன். அன்று இரவு தூரியா கண்ணீரோடு தூங்காமல் இருக்க அவள் அம்மா மட்டும் அமைதியாக இருந்தாள். அந்த அமைதி ஒரு நல்ல முடிவை தருமா? இங்கு சித்தார்த் வீட்டில் பெரியவர்கள் எல்லோரும் சித்தார்த்தை கூப்பிட்டு வைத்து பேசினார்கள். தாத்தா மதனசேகரன், இந்தா பேராண்டி, உனக்கும் உங்கள் மாமா பொண்ணு ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு உன் அப்பன் ஆசைப்படுறான். அந்த குடும்பம் நல்ல குடும்பம்தான். என்ன உனக்கு சம்மதமா என்று கேட்டார். இல்லை தாத்தா, நம்ம ஆர்வம் வாங்கலின் பெண் தூரிகாவை விரும்புகிறேன். அவளும் என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள். அதனால் பண்ணினா அவளை தான் பண்ணுவேன். இடையில் முத்தழகி குறுக்கிட்டு, ஏண்டா நம்ம நிலைமை என்ன, கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஏதோ பக்கத்து வீட்டில் இருந்தாங்கன்ற முறையில் பழகினா நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறவரை போவியா என்று கேட்டாள். இல்லை பாட்டி, காதல் எல்லாம் பணம் பார்த்து வருவதில்லை. 2 பேர் மனசு பார்த்து தான் வரும். நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். அதனால் வேறு யாரையும் என்னால் கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. இல்லாட்டி இப்படியே இருந்துட்டு போகிறேன். ஏமா சின்னஞ்சிறுசுகளை பிரிக்கணும்? அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் சொல்கிற பெண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுருவோமே. பிடிக்காமல் நான் சொல்கிறவங்க ஸ்வேதாவை கல்யாணம் செஞ்சு வச்சோம்னா அவனுக்கும் நிம்மதி இருக்காது, அந்த பெண்ணுக்கும் நிம்மதி இருக்காது என்று அப்பா அமுதவேலன் சொன்னார். அவனுக்கு என்ன நல்லது கெட்டது தெரியும், நாம் தான் எடுத்து சொல்லணும். இல்லைம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம விட புத்திசாலியாக இருக்காங்க. எது நல்லது எது கெட்டது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்கம்மா. சரி, பெரியவங்க சொன்னால் யார் கேட்குறீங்க, என்னமோ செய்யுங்க, அவன் இஷ்டப்படியே செய்யுங்க என்று வீட்டின் மூத்தவள் பச்சை கொடி காட்டியவுடன் அங்கிருந்த எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த நல்ல விஷயத்தை தூரியாவுக்கு உடனே ஃபோன் செய்து சொல்ல வேண்டும் என்று சித்தார்த் தன் ஃபோனை எடுத்தான். ஒரு நொடி யோசித்தான், பிறகு அழைத்தான். அவள் தூங்காமல் விழித்திருந்தாள். கண்களில் மட்டும் கண்ணீர் வற்றாத ஜீவனதி போல வந்து கொண்டிருந்தது. பயந்து நடுங்கிக் கொண்டே ஃபோனை எடுத்தாள். தூரியா? அவள் அமைதியாகவே இருந்தாள். நம்ம காதல் தோற்கலை தூரியா, அந்த ஒரு வரி அவளது கண்ணீரை சிரிப்பாக மாற்றியது. அன்று இரவு 2 வீடுகளும் அமைதியாக தூங்கின. அந்த அமைதி ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். நன்றி.